Hello friends, last video la number 5, 6 oda direct addition and subtraction பார்த்தோம். இந்த வீடியோல 7 and 8 oda direct addition and subtraction எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So sums போட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் குழந்தைகளுக்கு வந்து abacus sums ஆன்சர் எழுதி கீழ ப்ளேஸ் பண்ண சொல்லுங்க. 0 பொசிஷன்ல வைக்க சொல்லுங்க. பென்சில் ஹோல்டிங் கரெக்ட்டா இருக்கணும். எப்பவுமே sum வந்து யூனிட் ராட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். சரிங்களா? So இன்னைக்கு வந்து நான் ரெண்டு sum எழுதிருக்கேன். ரெண்டு சம் உங்களுக்கு நான் பிராக்டீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு சம் நீங்கள் போட்டு காமிங்க. மீதி இருக்கிற சம்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நம்பர் நிறைய கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ சம்ஸ் போடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பீட்ஸோட வேல்யூ வந்து நான் அகைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சம் ஏல ஃபர்ஸ்ட் சம் போடுறேன் 1 ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து இதை ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே போட்டு முடிச்சிடலாம். பட் உங்களுக்கு வந்து பீட்ஸ் மூமெண்ட் எப்படி தெரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கே ஃபாஸ்ட்டாக போட ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுறதுனால பேசிக்காக ஸோ நம்ம ஸ்லோவாகவே உங்களுக்கு பீட்ஸ் மூவ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அதவே இல்லைன்னா நான் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு பீட்ஸோடைய மூவ்மெண்ட் தெரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு சம்மோட வேல்யூவும் சொல்லி உங்களுக்கு நான் சம் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் 1 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 7 ஓகே லெஸ் 3 ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 5. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புஷ் அப் பண்ணுறதுக்கு தம் ஃபிங்கர், புல் டவுன் பண்ணுறதுக்கு 4 ஃபிங்கர். இப்போ மேலே லோயர் பீட்ஸும் ஹையர் பீட்ஸும் லோயர் பீட்ஸும் வந்து இப்படி சேர்க்கறது வந்து டுகெதர் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்படி பண்ணணும். அதை வந்து மைனஸ் பண்ணும்போது லெஸ் பண்ணும்போது புல் அவுட் பண்ணணும், டுகெதர் பண்ணணும், புல் அவுட் பண்ணணும், புஷ் அப் புல் டவுன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 5. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் போடலாம். நம்பர் 2 ஓகே 7 ஓகே லெஸ் 5. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 4. ஓகேவா? ஸோ தேர்ட் சம் 3 6 7 ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 2 நமக்கு. ஸோ ஃபோர்த் சம் போடலாம். 1 8 பீட்ஸ் வந்து டுகெதர் பண்ணுறேன். அப்புறம் லெஸ் 6ன்னும் போது 6 வந்து புல் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் ஏ சம்மில் லாஸ்ட் சம் போடுறேன். நம்பர் 2 7 இப்போ டுகெதர் பண்ணுறேன் 7 பீட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த வேர்ட்ஸ் சொல்லியே நான் சொல்கிறேன். 2 புஷ் அப் 2 ஓகேவா? 7 டுகெதர் 7 8 பீட்ஸ் வந்து புல் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? 8 ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1. ஓகேவா? இப்போ பி சம் போடலாங்களா? பி சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் பியில் ஃபர்ஸ்ட் சம் 7 ஓகே அடுத்து 1 லெஸ் 7. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? ஸோ செகண்ட் சம் அதாவது பி சம்மில் உங்களுக்கு நான் செகண்ட் சம் போடுறேன். 2 5 லெஸ் 7. ஸோ இப்போ ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை 0. ஓகேவா? தேர்ட் சம் 3 5 லெஸ் 8. ஆன்சர் வந்து 0. ஓகே. ஃபோர்த் சம் 4 5 லெஸ் 7. ஓகேவா? ஆன்சர் வந்து 2. ஓகே. லாஸ்ட் சம் 2 6 லெஸ் 8 0. ஆன்சர் வந்து 0. ஓகேவா? எப்போவுமே வந்து லோயர் பிட்ஸும் ஹையர் பிட்ஸும் சம்ஸ் போடும்போது 5க்கு அப்புறம் வரது எல்லாமே இப்போ 6னா நீங்கள் எப்போவுமே சேர்த்தாப்பில் தான் போடணும், டுகெதர் தான் பண்ணணும். இப்படி போடக்கூடாது. அதை மறந்துடாமல் சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. 6னா சேர்ந்து தான் போடணும், 7நாலும் சேர்ந்து தான் போடணும், 8நாலும் இப்படி தான் போடணும், 9நாலும் இதை பண்ணணும். அதை சேர்த்து டுகெதர் பண்ணணும். ஓகேவா? தனித்தனியாக பீட்ஸ் போடக்கூடாது. அதை மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் ஒவ்வொரு சம்மும் ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் மறக்காமல் 0 பண்ணிவிட்டு அகெயின் அடுத்த சம் போடும்போது 0 பண்ணிவிட்டு போட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்புறம் சம் போடுறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுங்க. இன்றைக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா சம் போடுறதுக்கு நடுவில் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்லையும் கொடுக்கலாம். அவங்கள குட் ஹேபிட்ஸை வந்து எழுத சொல்லுங்கள்.
சரிங்களா? எழுதிட்டு அவங்கள ரீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைரக்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நம்பர் 9ஓட டைரக்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ 9 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அகெயின் வந்து பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.